இந்த கடந்த 10, 11 வருஷமா காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில இருந்து இந்த திமுகவும் அதுல வந்து பங்கெடுத்தெல்லாம் இருந்துருந்து வச்சுடுங்க. இன்னைக்கு சுத்தமா இந்தியாவே போண்டி ஆயிருக்கும். பொருளாதார ரீதியில ஒண்ணும் இல்லாம போயிருக்கும். நாசமா போயிருக்கும். தீவிரவாதம், பயங்கரவாதம் எல்லாமே வந்திருக்கும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய பில்டிங்லயே குண்டு வச்சு ஒரு பக்கத்தை இடிச்சாலும் இடிச்சிருப்போம். அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலைன்னு நான் அன்னைக்கு அப்ப இவர் தான் சரியான ஆளு. நம்ம தமிழகத்துல வந்து இந்த சாக்கடையை சுத்தப்படுத்தணும்னா இவரை ஒரு ஆளாக முடியும். அந்த சிங்கத்தால மட்டும்தான் அந்த அசிங்கங்களெல்லாம் சுத்தப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அரசியல்ல இல்ல தமிழகத்துல. ஒரு நேர்மையான இருந்த காமராஜர் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு மனிதனா இருக்காரு, அவ்வளவுதான். ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம்னு நம்ம அண்ணாமலையே சொல்லலாம். ஆட்சி மாற்றம் வேறு, அரசியல் மாற்றம் வேறு. நீதித்துறையில இருந்து எல்லா துறையிலும் இன்னும் களப்படுங்க வேண்டியது நிறைய இருக்குதான். அரசியல்னா சாக்கடைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல குடும்ப பெண்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலையினால பாஜகவுக்கு வந்தவங்க தான் அதிகம். அப்ப மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் எம்ஜிஆர் தான், கருணாநிதி கிடையாது. அப்போ வந்து இதை சரி பண்ணணும்னா யார் தான் பண்ண முடியும்? சட்டத்தை திருத்துற இடத்துல நம்ம உட்கார்ந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 30 வருஷம் இந்திய அளவில் என்ன மாதிரி அரசியல் மாற்றம் வரும், தமிழகத்தில் என்ன மாற்றம் வரும்னா அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கேன். உடனே தனி கட்சி ஆரம்பிக்கிற போறாருன்னா நடிக்கவாவது செய்யணும்ல. அரசியல்னா வந்து எப்பவுமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது. ஒண்ணு இருக்கலாம். சசிகலா ஓட்டு வேண்டாம்னா எப்படி உங்களுக்கு நீங்க வெற்றி பெறுவீங்க? முக்கலத்தோர் ஓட்டு எப்படி கிடைக்கும்? ஆனாலும் நான் வந்து சொல்றேன், அது தேவை. இந்த கதை எல்லாத்தையும் அவர் கத்து வச்சுக்கிட்டாரு. அடுத்து 2026ல அது அவ்வளவுக்கு அவர் கரெக்டான ஒரு செக் வைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க அவரை மாத்தி விட்டீங்க. என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு தடவை கெஞ்சி கூத்தாடி கொண்டு சேர்த்தது ஒரு பெரிய சேலஞ்சு தான். விஜய் எப்படி வருவாரு? படம் அடுத்த படத்தில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. வந்ததே நோக்கமே தானே. சட்டசபையில என்னைக்கு கருப்பு சிவப்பு சேலையில இந்த அம்மா வந்துச்சு, அன்னைக்கு நமக்கு இது தேராது, இது இப்படிதான் போகும் அப்படின்னு கரெக்டா அவங்க இப்படியே சொல்றாங்க. எடப்பாடியே சீண்ட மாட்டாரா பிஜேபி? நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இயக்குனர் சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் 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 வணக்கம். அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எழுத்தாளர், மோடியின் தமிழகம் புக் எழுதியிருந்தீங்க, எழுத்தாளர்னு சொன்னேன். இப்போ வந்து ஆமா பத்திரிகையாளர்னு சொன்னேன், மூத்த பத்திரிகையாளர். இப்போ வந்து இயக்குனராக உருவெடுத்துட்டீங்க. படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? எந்தெந்த இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு? ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு ரோல் கொடுக்கிறதா வந்து நம்மளோட நேயர்கள்லாம் விஜய் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போ படத்தை ஆரம்பிக்கலாம்? இல்லை, உங்க திறமையை நாங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் வந்து இந்த அதாவது ஒரு குடத்துக்குள்ள இருந்த ஒரு விளக்கு, அதை தூக்கி வெளியே வச்சோம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லுவார். மகேந்திரன் டைரக்டருக்கு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு வாசகம் சொன்னதாக படிச்சிருக்கேன். எனக்கு பேசும்போது கண் கலக்குதுங்க. அதுவே உங்க திறமையை இந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்து அப்படியே கொஞ்சம் பெரிய திரைக்கு நம்ம கொண்டு வரோம், அவ்வளோதான். அதாவது எப்படின்னா எல்லாமே முடிச்சாச்சு. ஏறக்குறைய இது கதாநாயகி இன்னும் ஒரு 2 நாளையில் ஃபைனலைஸ்ட் ஆயிடும். அது அந்த லெவலுக்கு அது வந்துட்டோம். அப்புறம் வந்து ரவி சார் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறார். அவர் வந்து ஏன்னா ஒரு பெரிய நடிகர், மிகச்சிறந்த ஒரு தேசியவாதி. இப்போ அவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம இதில் பயன்படுத்தலைன்னா அது தப்பாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் அவரை வந்து நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அவருக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். அந்த கேரக்டரைசேஷனில் இப்போ சொல்லக்கூடாது, அதனால் பின்னாடி நம்ம அதை பற்றி சொல்லுவோம். மற்றபடி வந்து கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க. உண்மையான விஷயம் இப்பவும் நான் சொல்கிறேன், இன்னும் மாஸ்டருக்கே இன்னும் சொல்லலை. அதான் பெரிய விஷயம். முக்கியமான ஒரு கேரக்டரை அவங்க பண்ணுறாங்க. அது எப்போனாலும் நம்ம அவங்ககிட்ட பேசிக்கலாங்கிற உரிமையோட தான் நம்ம வந்து அதை நான் இப்போ சொல்கிறேன். அதனால் அவங்க ஒரு முக்கியமான கேரக்டரில் அவங்க பண்ணுறாங்க. 2 ஃபைட் இருக்குது படத்தில். 2 ஃபைட்டுக்கும் மாஸ்டர் அவங்க தான். இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிவு செய்தது. இது வந்து டேட்டுங்கிறதுனால அதை அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணணும், ஃபைனல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஆமாம், மிச்ச வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. மற்ற கேரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் நம்ம இதை பேசி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டோம். சின்ன சின்ன கேரக்டர் மட்டும்தான் இன்னும் பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி வந்து மற்ற எல்லாமே முடிஞ்சுது. அந்த நிதி பங்களிப்பு தந்ததில் தான் நமக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து அதை ரொம்ப என்ன பிரமிக்க வச்சதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்த விஷயம்னு நான் சொல்லுவேன். மறுபடியும் நான் சொல்கிறேன், சினிமாவுக்கெல்லாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன் வர மாட்டாங்க. அது 1 லட்ச ரூபாய் இருந்தாலும் சரி தான், அது 5000 ரூபாய் இருந்தாலும் சரி தான். அவ்வளோ ஈஸியாக சினிமாவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் தரமாட்டாங்க. இப்போ இன்வெஸ்ட் பார்க்கறதுக்கே நம்ம ஆட்கள் வந்து எதுக்கு அதுக்கு காசு கொடுத்து போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நான் படமே பார்க்கறது இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நமக்கு முன் வந்தவங்க எல்லாமே தேசியவாதிகள். நம்ம மேலே, நாரதர் மீடியா மேலே, இல்லைன்னா என்னுடைய மேலே, இல்லை உங்கள் மேலே வச்சுருக்க ஒரு நல்ல நம்பிக்கை, அந்த அளவுக்கு நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதான் கரெக்டாக இருக்கும். இப்போது கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். அவரே தான் தம்பி. அவர் வந்து என்ன தம்பின்னு சொல்லுங்கன்னு சார்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனால சொல்கிறேன், பேரை சொல்ல வேண்டாம். திடீர்னு ஃபோன் பண்ணார் வெள்ளிக்கிழமை. அப்போ நான் வந்து ஃபோன் எடுத்து அப்போ வந்து கேட்டேன். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்பி விடுங்க அப்படின்னாரு.
சரி ஓகே, கம்பெனியினுடைய காவியன் கலைக்கூடம், காவியன் கலைக்கூடத்தினுடைய கரண்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸு ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே நான் அனுப்பிவிட்டாச்சு. அனுப்பிவிட்டு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அக்கௌண்ட்டில் வந்து 50,000 50,000 கிரெடிட் ஆயாச்சு. ஆனால் அவர் ஃபோன் பண்ணலை, அதை பற்றி தகவல் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு அனுப்பி விடலை. இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் போனோம், நீங்கள் வந்து அவர் எந்த அமெரிக்காவில் இருக்காங்கிறது அந்த நம்பருடைய அந்த கோடு நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். மற்றபடி எதுவுமே அவர் சொல்லலை. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொன்னார், அவ்வளோதான். அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. திருப்பி 2வது நைட்டு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட வாட்ஸ்அப் காலில் போய் அவர்கிட்ட ரொம்ப நன்றி. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறீங்க. ஆமாம், அனுப்பிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படிலாம் சொல்லும்போது நீங்கள் சார்னு சொல்லாதுங்க. நீங்கள் செய்கிற சேவைக்கு நாங்கள் ஒரு சின்ன சேவை 50,000 ரூபா அனுப்பிட்டு சின்ன சேவை அப்படின்னாரு. சொல்லிட்டு சார் இந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் நம்ம பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்ஸு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்கள் பேர், ஏஜ், அப்பா பேர், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கொடுங்க, ஒரு அக்ரிமெண்ட் நம்ம ரெடி பண்ணால் அதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னா எதுவுமே தேவையில்லைங்க. அது எதுவுமே தேவையில்லை. என்னுடைய பேரை நீங்கள் சொல்லணுன்னு கூட வேண்டாம், படத்தில் நீங்கள் காணிக்க வேண்டாம், சொல்ல வேண்டாம். என்னால் என்ன நீங்கள் உங்களுக்கு நான் செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான். அதை நான் வந்து அனுப்பியிருக்கேன். இன்னும் பண்ண முடியும், பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ முதல் கட்டமாக நம்ம இந்த இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி நம்ம எடுத்துருக்கோம் சொல்லுங்கள். நமக்கு வந்து அதாவது நம்ம கூட பெரிய இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஒரு பெரிய சாதனை எல்லாம் பண்ணலை. ஒரு 2, 3, 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதை கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான். நம்ம ஒன்று ஒவ்வொரு வீடியோவும் 4 லட்சம் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க அந்த மாதிரி கூட இருக்காது. ஆனால் மனசுல இருந்து பேசுகிறேன், அது மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். எந்த விதமான இதுலேயும் நம்ம வந்து கலப்பு இல்லாமல் தப்பு செய்கிறது அமித்ஷாவாக இருந்தாலும் அது தப்புன்னு சுட்டி காணிக்கிற அந்த தைரியம் நமக்கு இருக்குது, அதை நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து மற்றவங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கிறேன். அதனால் என்னுடைய கருத்தை சொல்கிறது உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் சொல்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி தான், அது ஒருவேளை வானதி சீனிவாசனாக இருந்தாலும் சரி தான், தமிழிசை சவுந்தரராஜனாக இருந்தாலும் சரி தான், இல்லை பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் சரி தான், நம்ம மனசில் பட்டதை அப்படியே சொல்கிறோம். இதன் மூலமாக இவ்வளோ பெரிய நம்பிக்கையை நம்ம வந்து சம்பாதிச்சிருக்கோன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு மெய்சிலிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இது. நம்ம பல சம்பவம் இதே மாதிரி இருக்குது இதுக்கு உள்ளல. அவங்களால ஒரு 3,000 ரூபாய் தான் அனுப்ப முடியும்னா கூட இப்போ நான் இதில் உட்கார்ந்துருக்கும் போது மொபைலில் பார்க்கும்போது 2,000 ரூபாய் அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. இனிமேல் தான் நான் அதை கண்டுபிடிச்சி, அதில் சில பேர் அவங்க பாட்டுக்கு என்னுடைய நம்பருக்கு வந்து ஜிபேல அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்டா அந்த அவங்களுடைய நம்பர் வந்து அதில் எடுக்கவே முடியாது. ஆமாம், அதில் பார்த்தா ஸ்டார் போட்டுருக்கு, ஸ்டார் போட்டு அப்படி இன்ட்டு மார்க் போட்டு விட்டுறாங்க. முதல் 2 நம்பர், கடைசியில் 2 நம்பர் தான் ஃபோன் நம்பர்லேயே 2 3 நம்பரே வருது. அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதில் நம்ம ஒரு ரிப்ளை கொடுத்தா கூட அது வராது. ஏன்னா அவங்க வந்து ஒரு வயசானவங்களா இருப்பாங்க, அவங்களுடைய பேரண்ட்டை சொல்லி இந்த நம்பருக்கு நீ அனுப்பிடுன்னு சொல்லிடுறாங்க, முடிஞ்சு போகுது. இப்படியெல்லாம் கூட பண்ணாங்க. அப்போ அவ்வளவு பெரிய நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு சினிமா துறையில தான் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த துறைக்காக நம்ம பண்ணுறோம். நீ எது பண்ணாலும் நல்லா இருக்கும், நீ நல்லா பண்ணுங்க, அவ்வளோதான். அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறது அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. நம்ம அதை நோக்கி போயிடலாம், ஒரு பெரிய தைரியம் தான். இதுக்கு பிறகு இன்னும் நிறைய இதை நம்ம இலட்சியத்தை அடைஞ்சிடும்னு நம்பிக்கை வந்துட்டு தமிழ் சினிமா உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடணும். இப்போ ரவி சார்லாம் வந்து அவராக பேசிட்டார், பல சேனல்களில் போய் பேசிட்டார். ஆமாம், அவர் உதவி வந்து இது மாதிரி சின்னப்பா கணேசன் பண்ணுறாரு, நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. நானே ஆச்சரியமாக பார்க்குறேன், இன்னைக்கு இவரை வந்து தானாக வந்து, ஏன்னா நம்ம முன்னாடிலாம் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம சில பேர்கிட்ட போய் பேசும்போது அவருக்கான டேட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விஜய் நம்ம சொல்ல போகணும், அதனால் நம்ம சொல்ல முடியாதுன்னீங்க. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அவரே பேசி அதுவும் பெரிய சேனல்களில் போய் பேசியிருக்காரு. பேசி அவங்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தாமரை சேனல் வெளிப்படையாக சொல்லலாம், தாமரை சேனல்னு வெளியே வந்துட்டு அவங்களே வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி அதில் வேற கீழே ஸ்க்ரோலிங்லாம் போட்டு வேற நம்ம அதை பண்ணியிருந்தாங்க. இது வந்து விளம்பர இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் அதை கூட பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் நினச்சே பார்க்கல. அவருக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒரு தேசியவாதியாக அவர் வந்து இப்போ நடிக்கிறது இல்லை முக்கியமான விஷயம். அவர் அதெல்லாம் பண்ணின பிறகு தான் அவர் அதில் நடிக்காருன்னு அவருக்கே தெரியும். உண்மையான விஷயம் தான். இந்த வீடியோ பார்த்தா கனல்கண்ணன் அவருக்கு மாஸ்டருக்குமே தெரியும். மாஸ்டர் பார்த்தாருன்னா அப்புறம் ஃபோன் பண்ணுவார், உடனே கிளம்பி ஆஃபீஸ் வாங்குவார். ஏன்கிட்ட எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம சேனல்ல தேசியவாதி நடிகர் ரவி அவர்களை வந்து முதல் முறையா நம்ம சேனல்ல வந்து அறிமுகப்படுத்தி வச்ச நீங்க தான். மோடி தீவிர பக்தன் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நான் அந்த முதல் இன்டர்வியூ நான் தான் எடுத்தேன். அதாவது சமூக இந்த இதுல சோசியல் மீடியாக்கள், அதாவது யூடியூப் சேனல்கள்ல முதல் நாரதன் மீடியாவுக்கு தான் அதை இன்டர்வியூ எடுத்தது நான் தான் எடுத்தேன். நாரதன் மீடியாவுக்கு எடுத்து அவங்க வீட்டில் போய் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். எடுத்து அனுப்பி விட்டோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா சேனலுக்கும் அப்புறம் போனாங்க. அது உண்மைதான். ஆனா அவர் பெரிய ஒரு செலிபிரிட்டி, அதை நம்ம ஒத்துக்கணும். வீட்டுக்கு வந்துட்டு வெளியே கிளம்பி போகிறார். அவர் காரில் ஏறி உட்காரார். ஒரு அம்மா அப்படியே கிராஸ் பண்ணி போனாங்க. போன வாரம் நடந்த கதை. நேரே கிராஸ் பண்ணி போனாங்க. அவர் அப்படியே துருன்னு பார்த்துக்கிட்டே போச்சுது. போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் வந்துச்சு. நேரே அவர்கிட்ட வந்துச்சு, சார் நீங்கள் அந்த
இல்லை சீரியல்லாம் நடிக்கிறீங்களா, நாடகங்கள்லாம் நடிக்கிறீங்களா, நீங்கள் தானே சார்? ஆமாம் அப்படின்னாரு. எனக்கு உங்களை மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது, அதுதான் நான் வந்தேன் அப்படின்னா அதுக்கு முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். கனல் கண்ணன் மாஸ்டருடைய மகனுக்கு கல்யாண திருமண வரவேற்புக்கு போயிருக்கும். செல்ஃபி எடுக்கிறதுக்காக வேண்டியே ஒரு பெரிய டைம் ஒதுக்க வேண்டியதாக போச்சு. நிறைய பேர் வந்தாங்க, வந்து பக்கத்தில் இன்னும் ஒரே ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. நான் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தேன், என்ன யாருக்கும் தெரியல. ஆனால் அவரும் நல்ல அந்த அளவுக்கு தெரியுது. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய உயரம் பெரிய உயரமாக இருக்குது. அதை விட அவருக்கு மனசு இதை பண்ணணும்னு சொல்லி, அதான் நான் வந்து இதில் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்ன செய்யிட்டு இருக்கேன் எதுவுமே தெரியாது. அவர் செய்தால் நல்லது தான் பண்ணுவான், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவுமே அவர் யோசிக்கவே இல்லை. திருப்பி தான் நான் அவரை கூப்பிட்டு உங்களை நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் வச்சிருக்கேன்னு நீங்கள் வந்து அவர்கிட்ட சொல்ல, ஏன்னா இந்த மாதிரி நான் படம் பண்ணுறேன், நீங்க வந்து இந்த மாதிரி உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லவே. நாரதன் மீடியாவில் இது சம்பந்தம் நான் பேசினது அவர் பார்த்துட்டு அவராக முன் வந்து இந்த மாதிரி ஒன்றை பண்ணணும்னு சொல்லி நான் பாருங்க அதில் வந்து நான் இவ்வளோ புக்கு விற்றுருக்குங்கிற இதெல்லாம் வந்து பொதுவாக தான் சொல்லியிருக்கேன், மற்ற வீடியோக்களில் தான் பேசியிருக்கேன்னு வெளியே அவர்கிட்ட கூட நான் சொல்லவே இல்லை. எவ்வளோ புக்கு விற்று அந்த விஷயமே அவர் புதுசாக தான் அதில் சேர்த்துருப்பார். இந்த மாதிரி ஒரு நல்ல தேசியவாதி, ஒரு 5200 5000க்கு மேலே புக்கெல்லாம் அவர் எழுதின மோடியின் தமிழகம் வந்து இந்த மாதிரி போயிருக்கு வச்சிருக்கு, இதெல்லாம் அவர் போட்டிருந்தார். அப்போ தான் நினச்சேன், சரியான பாதையில் நம்ம போகிறோம், சரியான இதில் போய் இருக்கும். என்ன கதைன்னு தெரியாது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது, என்ன டெக்னீஷியன் வச்சுருக்குன்னு தெரியாது, என்னென்ன செய்ய போகிறோன்னு தெரியாது, இல்லைன்னா எவ்வளோ ஃபவுண்டர் ரெடி ஆகிடுக்குன்னு தெரியாது, இன்னும் பத்தலைங்கிற மட்டும் தெரியும். அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதை வச்சு, ஏன்னா இதில் போட்டதை வச்சு அவருக்கு போட்டிருக்காரு. அப்புறம் அவரை கூப்பிட்டு அவருடைய கதையை முழுக்க சொல்லி அதில் அவருடைய கேரக்டர்னு சொல்லி இதான் அவங்க கேரக்டர்லாம் சொல்லி அதுக்கு பிறகு தான் அவருக்கே ஓஹோ கதையே இதுதானாங்கிற மாதிரி. ஏன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கதையை நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், பேசியிருந்தேன். அதுன்னு தான் அவர் நினச்சிருக்காரு, அந்த கதைன்னு தான் அவர் நினச்சிருக்காரு. இதுவும் அதே மாதிரியான இன்னும் ஒரு பெரிய வீரியமான ஒரு விஷயம் தான் நம்ம கையில் எடுத்துருக்கோம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அது நல்ல லெவலுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அதில் எந்த இதையும் மாற்றுக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம நிதி வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அதனால நம்ம நேயர்கள் வந்து தேசியவாதிகள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். 5 லட்சமோ 10 லட்சமோ 3 லட்சமோ 2 லட்சமோ 50,000மோ 50,000மோ 10,000மோ எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அக்கௌண்டபிள் தான். அதனால் அதுக்கு நம்ம அக்ரிமெண்ட்லாம் போட்டுன்னே கூட நம்ம ஒருத்தருக்கு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு தான் இங்கே வந்தோம். அது அக்ரிமெண்ட் ப்ராப்பராகவே நம்ம போட்டு 100 ரூபா பத்திரத்தில் தான் நம்ம எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் போட்டு ப்ராப்பராக தான் நம்ம எல்லாம் பண்ணுறோம். லாப பங்கீடு அடிப்படையில் தான் நம்ம வந்து இந்த பணத்தை நன்கொடை அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. லாபத்தில் எவ்வளோ பங்கீடு வரது நம்ம நேரமே நம்ம கரெக்டாக எல்லாத்துக்கும் நம்ம அதை பகிர்ந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் பண்ணுறோம். சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாமே செய்துட்டு இருக்கோம். அவசியம் நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. இதுக்கு நிதி பங்களிப்பு பண்ணக்கூடிய வசதி உள்ளவங்க, மற்றபடி ஆர்டிஸ்ட்டு இல்லைனா இல்லை டெக்னீஷியன் இல்லை கேமராமேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க கமிட் பண்ணிட்டோம். இல்லாத நம்ம சொல்லி ஏமாற்றக்கூடாது, தப்பு. இதில் நடிக்கிறதோ மற்ற விஷயங்களுக்கு நம்ம அடுத்த வருங்காலங்களில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக செய்யலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நிதி பங்களிப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளவங்க அவசியம் என்ன தொடர்பு கொள்ளுங்க. நம்பரை நான் கொஞ்சம் சொல்கிறேன், நோட் பண்ணிடுங்க. 9092364541 9092345641. இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச நிதியை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணணும். இது என்னுடைய ஒரு பணிவான கோரிக்கை. கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சினிமாவில் கால் எடுத்து வைத்தாலும் நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்களின் தீவிர ஆதரவாளர், பற்றாளர், என்ன வேணாலும் சொல்லலாம் உங்களுக்கு தகும். நான் வந்து அதன் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் இப்போ 2-3 நாளாக நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு தனி மனிதன், நான் ஒரு தனி நபர், நான் வந்து யார்கிட்டையும் வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லி அரசியல் குறித்தான கேள்வியை வந்து அவர் புறந்தள்ளுகிறார். இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரிலாம் தமிழகத்தில் உள்ள செய்தி ஊடகங்கள்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன நடந்துட்டு இருக்கு? அதாவது வந்து அண்ணாமலை ஒரு தனி மனிதர், அவர் இந்த மனிதருக்காக நான் வந்து ஏதோ அரசியல் பேச ஆரம்பித்தேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு சிறந்த தேசியவாதி. நம்ம நானே சொல்கிறேன், ஒரு தேசியவாதி. என்னுடைய இது மோடியை நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக தான் எடுத்துனோம். நீங்க அப்பவே வந்து பொன்னார் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவது தானே? ஆமாம், அது பண்ணியிருக்கோம். நான் வந்து இன்னமும் வெளிப்படையாக சொல்லதா இருந்தால் 96க்கு முன்னாடி 1996க்கு முன்னாடி அகஸ்தீஸ்வரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் பிஜேபியில். அன்னைக்கு சைக்கிளில் போயும் பஸ்ஸில் ஏறி போயும் ஒவ்வொரு ஊராக போய் பொதுக்கூட்டங்களில் பேசிகிட்டு இருந்த ஆளு தான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய இதாக இருந்துச்சு. அது காரணம் வந்து அது ஒரு நல்ல கட்சி. பாஜகங்கிறது ஒரு சிறந்த ஒரு தேசிய கட்சி, நல்லதை மட்டுமே தான் செய்வாங்க, இந்த திருட்டுத்தனமெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தேவைங்கிற அடிப்படையில் தான் அதில் இயங்கி அப்படியே வந்துட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம 96ல் மாலை மலரில் வேலைக்கு வந்தோம். அதோட நம்ம அந்த அரசியல் சம்மந்தப்பட்டது அது தப்புங்கிறதுனால, அதை ஒரு வேலை பார்க்குறேன்னா வேலையை தான் பார்க்கணும்.
அரசியல் நீ பண்ண அரசியலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய நிலைப்பாடு. ஊடகத்துக்கு வந்துட்டு நிலைப்பாட்டை அந்த ஊடகத்துல திணிக்கிறது அந்த மாதிரி. அது எனக்கு இப்பவும் கூட நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட ஒரு ஏதோ ஒரு பெரிய விஐபி எல்லாம் ஏதோ ஒரு நபர் நம்ம பெரும்பாலும் சாமானியன்ட்ட தான் இன்டர்வியூ எடுத்துட்டு அலைவோம். அந்த மாதிரி பாருங்க, அதுல நம்ம என்ன டாபிக் எடுத்துருக்கோமோ அதை தான் கரெக்டா பேசியிருப்பேன். அரசியலே பேசுறதுனால அரசியல் சம்பந்தமான கேள்வி கேட்டுட்டு இருப்போமே வழியே, அதில் நம்ம அந்த ஊடக தர்மத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை தான் அந்த ஸ்டேஜுக்கு தக்கவாறு தான் நம்ம அதை பண்ணுவோம். அப்படிதான் பண்ண நாம அதனால வந்து பத்திரிகைன்னு வரும்போது அது பிறகு நான் எந்த இதுலையும் தொடர்பில் இல்லை. 2005 பத்திரிகை துறையை விட்டு வெளியே வந்து சினிமா துறைக்கு வந்தேன். அதுக்கு பிறகு 2014 நீங்க சொன்ன இது நடந்துச்சு. அது நீங்க இருந்து நாகர்கோவில் போய் 2014 பாராளுமன்ற தேர்தலின் போது நாகர்கோவிலில் போய் உட்கார்ந்துருந்து அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்காக 1 மாதம் நான் அங்கே தங்கியிருந்தே வேலையெல்லாம் செய்தேன். ரொம்ப மோசமான சூழ்நிலையில வாழ்க்கை இருந்துச்சு பொருளாதார ரீதியா. இருந்தாலும் அங்கே போய் இதெல்லாம் நம்ம பண்ணதான் செய்தோம். அது வந்து அந்த தேசியத்துக்கு மேலே உள்ளது. மோடிங்கிற ஒரு மகான் வந்து நமக்கு வராரு, கிடைக்கிறாரு, அவர் வந்து பிரதமர் ஆகணுங்கிற கோடிக்கணக்கான மக்களை மாதிரி நானும் வந்து நினைச்சேன். அப்படி எப்படி வந்து இந்தியா அளவுக்கு வந்து மோடி நம்ம எதிர்பார்த்து அவர் வந்தாரு. வந்த பிறகு நம்ம எதிர்பார்ப்பு அவர் பூர்த்தி பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். இல்லைன்னா இந்த நாடு நாசமா போயிருக்கும். இந்த கடந்த 10-11 வருஷமா காங்கிரஸ் மட்டும் ஆட்சியில் இருந்து இந்த திமுகவும் அதில் வந்து பங்கெடுத்தெல்லாம் இருந்துருந்து வச்சுடுங்க, இன்னைக்கு சுத்தமா இந்தியாவே போண்டியாயிருக்கும். பொருளாதார ரீதியில் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், நாசமாக போயிருக்கும். தீவிரவாதம், பயங்கரவாதம் எல்லாமே வந்திருக்கும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பில்டிங்லேயே குண்டு வச்சு ஒரு பக்கத்தை இடிச்சாலும் இடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் அந்த ஆபத் பாந்தவரா பிரதமர் நரேந்திர மோடி வந்து நமக்கு கிடைச்சாரு. அவர் கிடைச்ச அந்த புண்ணியம், என்ன புண்ணியம் நம்ம முன்னோர்கள் செய்தாங்களோ கரெக்டாக கிடைச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி தமிழகத்தில் குடிச்சு நாசமாக போயிட்டு இருக்கக்கூடிய தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கின கோடிக்கணக்கான மக்கள்ல நாமளும் ஒரு ஆள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த அண்ணாமலையால் அனுப்பி விடப்பட்டவர் இந்த அண்ணாமலைன்னு நான் அன்னைக்கு எப்படி நம்ம மோடியை நினைச்சோமோ, நான் நினைச்சனோ, அதே மாதிரி என்னுடைய பார்வையில் தமிழகத்துக்கு அண்ணாமலைன்னு ஒரு மனிதர் கிடைக்கிறாரு. இவர் ஒருத்தர் மட்டும்தான். அதுவும் உள்ள கட்சியில வந்து அது பாஜகவில் வந்து அவர் இணைந்த போது அவர் கொஞ்சம் தெரிஞ்சது அவரை பத்தி. அதற்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள், மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு அவர் வந்து திமுக தான் நம்மளுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிறத அவர் டிக்ளேர் பண்ணது. அதுக்கு பிறகு அவர் சொன்னதுல இருந்து கொஞ்சம் கூட முன்னாடியோ பின்னாடியோ இல்லாம அதை நோக்கி கரெக்டா பயணப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்து நம்மள ஒரு பெரிய நம்பிக்கைக்கு உருவாக்கிச்சுது. அப்ப இவர் தான் சரியான ஆளு. நம்ம தமிழகத்துல வந்து இந்த சாக்கடையை சுத்தப்படுத்தணும்னா இவரை ஒரு ஆளாக முடியும். அண்ணாமலைங்கிற ஒரு மனிதனால, அந்த சிங்கத்தால மட்டும்தான் அந்த அசிங்கங்களெல்லாம் சுத்தப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால நான் அவரை வந்து கொண்டாடினேன். எல்லாரும் போய் நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம். அதில் எந்த இதுவும் கிடையாது. ஒரு நேர்மையான மனிதர், ஒரு திறமையான ஒரு மனிதர், ஒரு நல்ல சிறந்த படிப்பாளி, அதே மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு மனிதர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து அரசியல்ல இல்லை தமிழகத்தில். ஒரு நேர்மையான இருந்த காமராஜரும் முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, அவருக்கு நமக்கு தெரிஞ்ச தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், கன்னடம் தெரியும்னு அவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுன்றதே நமக்கு தெரியல. அவ்வளவும் தெரியுது. ஆமா, என்ன டாபிக்ல வேணாலும் ஒரு மனுஷன் பேச முடியும். நம்ம அரசியல் குறிப்பிட்ட இதை தாண்டி நம்மளால யோசிக்க முடியாது. ஆனா அவர் நம்ம இப்ப பேசுற டாபிக்கை என்னை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேல போய் அவர் யோசித்து பதில் சொல்லிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு அவர் அவர் வந்து ஒரு யூபிஎஸ் பாஸ் பண்ணி வந்தவர். ஒரு ஐக்கியூ லெவலில் நம்மளை விட அதிகம் தான். அதில் நம்ம வந்து அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த டேட்டாவை மனசில் வச்சிருக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டுமே. நான் 21 வருஷமா சினிமாவில் நான் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டலாம். அவரை போய் பேச சொல்லுங்க சினிமா துறை பற்றி. நான் சொல்லாத இல்லை எனக்கு தெரியாத விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து அந்த ஒரு மனிதனா இருக்கார். அவ்வளவுதான். ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷம்னு நம்ம அண்ணாமலையே சொல்லலாம். இதை நீங்க இப்ப இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதிகிட்டே அரசியல் தலைவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது. நான் உதயநிதியை பார்க்குறேன். உதயநிதி நீங்க பாக்க ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு குடிகாரனை நீங்க அண்ணாமலைக்கு எதிராக வச்சு எப்படி பார்க்க முடியும்? ஏங்க, அவரோட அப்பா சொல்றாரு போதைக்கு அடிமை ஆகாதீர்கள். தமிழகத்துல மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, இவர் அப்பான்னு சொல்லி எல்லாரும் என்ன கூப்பிடுறாங்கன்னு சொல்றாரு. இவரெல்லாம் வந்து அசிங்கமா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. நீங்க அண்ணாமலைக்கு எதிராக நிகராக தமிழகத்துல அவருடைய படிப்புக்கு ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு தலைவரை சொல்லுங்க, அரசியல் தலைவரை யாரை வேணாலும் சொல்லுங்க. நீங்க அதான் நான் சொல்றேன். அதிகபட்சமா நீங்க எடுத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸை நீங்க சொல்ல முடியும். அதிகபட்சமா எடுத்த அவர் எம்பிபிஎஸ் டாக்டருங்கிற அடிப்படையில் நீங்க சொல்லலாம். சீமா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. சரி, இவர் ஜோசப் விஜய் அவர் என்ன படிச்சாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, அது இவரெல்லாம் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறனால ஜோசப் விஜய் இல்லைன்னா சீமானோ எல்லாம் கட்சி தலைவர்கள் தானே. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன படிச்சாரு சொல்லுங்க, எத்தனை மார்க் வாங்கினாரு சொல்லுங்க. சரி, ஒழுக்கத்தில் நீங்கள் வாங்க, படிப்பில் விட்டுடுங்க, அடுத்து ஒழுக்கத்தில் வாங்க. ஒழுக்கத்தில் இவங்க யாரையாவது நீங்கள் வந்து ஈடு கட்டி சொல்ல முடியுமா?
அத்தனை பேரும் குடிகார பயிலூலாக இருக்காங்க. அதானே உண்மை. யதார்த்தமாக சொல்கிறதா இருந்தால் இப்படி தான் சொல்ல முடியும். அது உண்மையான உண்மை தானே. இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் குடிக்கிற பழக்கமே இல்லாத ஒரு அமைச்சரை சுட்டி காணிங்க. டாக்டர் சொல்லிட்டான் குடிச்சான்னு செத்து போயிடுவோன்னு சொன்னால் வேணா நிப்பாட்டியிருப்பாங்க. மறுபடியும் பாருங்க, அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க. லஞ்சம் கொடுக்கறது தப்பே இல்லை, அது தேவைங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து புகுத்திட்டாங்கல்ல, அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்களா. குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க எல்லாரும். குடிக்கிறது அதனால என்னத்தை இருக்கு. அதான் பல தடவை நான் சொல்லியிருப்பேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 80, 90களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் 1-2 குடிகாரன் தான் இருப்பான். அந்த குடிகாரம் இருக்கும்போது பொண்ணு பார்ப்பாங்க, பொண்ணுக்கு எல்லாம் வரன் பார்ப்பாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்ப்பாங்க. அப்போ வந்து அங்கே என்ன பார்ப்பாங்கன்னா, பையன் வந்து ஏதாவது பீடி சிகரெட்டு குடிப்பானா, கள்ளுச்சாராயம் குடிப்பானா. அந்த 2 வார்த்தையும் வந்து நான் காதில் கேட்ட வார்த்தை. ஒரு வரன் பார்க்குற இடத்துல இதை சொல்லுவாங்க. எப்பா அந்த பையன் வந்து பீடி சிகரெட்டு குடிப்பானா, கள்ளுச்சாராயம் குடிப்பானா, அது இல்லாத பையனா பாரு, இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் பொண்ணு தேடினீங்கன்னா பொண்ணு கல்யாணமே ஆகாது. இப்போ நீங்கள் தேடுங்க. அப்படின்னா அவன் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை ஊரில் 1-2 பேர் தான் இந்த மாதிரி குடிகாரங்கிற லிஸ்ட்ல இருந்தான். மகளிருக்குன்னே தனியா இது டாஸ்மார்க் ஆரம்பிக்கணும்னு முன்னெடுத்தவங்க நாங்க எப்படிங்க வந்து இது மாதிரி பொம்பளைய குடிகாரி ஆகிற ஒரு மாடலுக்கு பேர் வந்து திராவிடியா மாடல். கரெக்டு தான், பொருத்தமா தான் இருக்கு. இப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால அண்ணாமலைக்கு நிகருங்க வந்து யாருமே கிடையாது, எவருமே இல்லை. தமிழகத்துல இல்லை, இந்திய அளவில் 2வது பேசலாம் இதை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு வராத ஒரு மாமனிதர் வந்திருக்காரு. அதே மாதிரி முக்கியமாக இந்த திராவிடியா கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக ஒரு நம்ம கண் முன்னால வந்தார். அதுல வந்து நம்ம பார்த்துக்கணும். குறிப்பா திமுக, அண்ணா திமுக அப்படின்னா இந்த 2ம் தான் இங்க ஆளுங்கட்சி. இது இல்லைன்னா அது இது இப்படியே நம்ம வந்து அந்த பங்காளி கட்சிகளையே ஓரந்தள்ளிட்டு புதுசாக அதான் அரசியல் மாற்றம்னு நான் அதை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஆட்சி மாற்றம் வேறு, அரசியல் மாற்றம் வேறு. திமுக விட்டுட்டு அண்ணா திமுக வந்துட்டு 2க்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இப்பவே நான் சொல்றேன், அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்கு. என்ன இந்துக்காரனை திட்ட மாட்டாங்க அண்ணா திமுகனா திட்டிட்டு அலைவானுமா, இவனுக்கு இதே வேலையை பிடிச்சி இது இந்த ஒன்று தான் வித்தியாசம் இருக்கும். மறுபடியும் இந்த கோயில்களெல்லாம் என்ன மாறிடுமா, அன்னதாரை பிறந்த நாளைக்கு இவங்களும் தான் அன்னதானம் பண்ணிட்டு கிடப்பாங்க. நம்ம உண்டியல் காசு எடுத்து வச்சு அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அதிமுக ஆட்சியிலையும் கூட. இனிமேலும் ஆட்சி வந்தாலும் அதையும் செய்ய மாட்டாங்கன்னு ஒன்றும் உத்தரவாதம் கிடையாது. இப்படியெல்லாம் சூழ்நிலையில் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்தால் எல்லா இதுலையுமே வந்து உடனே ஒரே நாளையில் மாறாது. 10 வருஷம் ஆச்சு மத்தியில் நம்ம வந்து இந்தியாவை சீர்திருத்தம் முன்னி கொண்டு வர. இன்னும் முழுமையாக வந்துட்டுலாம் சொல்ல முடியாது. நீதித்துறையிலேருந்து எல்லா துறையிலையும் இன்னும் களப்படுங்க வேண்டியது நிறைய இருக்குதான். ஆனால் கடுமையாக உழைச்சிருக்காங்க, உழைச்சி இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுமாதிரி தமிழ்நாடை சுத்தப்படுத்துறதும் ஒரே ஒரு நாளையிலே இல்லை ஒரு 5 ஆண்டு காலத்திலேயே அதை பண்ண முடியும்லாம் கிடையாது. ஆனால் அண்ணாமலையே முதலமைச்சராக நாற்காலியில் உட்கார வைத்தால் எப்படி மத்தியில் வந்து மோடி இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரோ தமிழகத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவர்கிட்ட பல மடங்கு திறமைகளை நம்ம கண்டு நேரடியாகவே பண்ணி வியந்துட்டு போயிருக்கோம். அதனால் அவர் வந்தார்னா அவர் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செய்திருவாருங்கிற அடிப்படையில் நம்ம அவருக்கு அவரை நம்ம வந்து தூக்கி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். அவரை விட சிறந்த ஒருத்தரை சொல்லுங்கள், நம்ம அவரை கொண்டாடுவோம். அண்ணாமலையை விட சிறந்தவர், நேர்மையானவர், குடிப்பழக்கம் இல்லாத ஒழுக்கமானவர், அதே மாதிரி ஒரு நல்ல சிறந்த பண்பாளர், திறமையானவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தரை வந்து இன்னொரு தடவை அடையாளப்படுத்தி இவர் வந்து இன்னைக்கு அரசியல்னா சாக்கடைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை அரசியலுக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் குடும்ப பெண்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலையினால பாஜகவுக்கு வந்தவங்க தான் அதிகம். பாஜகவினால அண்ணாமலைக்கு யாரும் ஆதரவு இல்லை. வயசான பெண்கள் கூட, எனக்கு பாட்டி வயசுல இருக்கிறவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க, அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து பாஜகவே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓட்டு போடுறதுக்கே நிறைய பேர், அதாவது 80 வயசு 70 ஊட்டிக்கு போயிருந்தோம். என்னோட நேரடி அனுபவம், ஊட்டிக்கு போய் ஒரு கடையில போய் நான் எடுக்கிறேன், உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்னு. அவங்க வந்து சொல்றாங்க, இந்த முறை நான் பாஜகவை தான் ஓட்டு போட போறேன், அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போட போறேன். ஏங்க நீங்க ஊட்டியில இருக்கீங்க அப்படின்ற, நீங்க எல்முருகனுக்கு அவருக்கு தான் போடணும் நீங்க அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சது அண்ணாமலை அவரு தான், அவருக்காக நான் பாஜகவை தான் போடுவேன் அப்படின்றாங்க. இது வந்து நீங்க எம்ஜிஆருக்கு பிறகு இவரை வச்சு அந்த இடத்துல பார்க்கலாம். எம்ஜிஆருக்காக திமுக ஓட்டு போட்டாங்க. திமுக ஆட்சியை பிடிச்சுன்னா ஏதோ வந்து கருணாநிதிக்காக எவனும் ஓட்டு போட்டுலாம் ஒன்றும் ஆட்சியை பிடிக்கல. இந்த உண்மையை நம்ம ஒத்துக்கணும். அண்ணாதுரை அவ்வளோ பெரிய பேரறிஞர்லாம் இவங்க சொல்கிறாங்களா, அவர் உண்மையிலே இந்த பெரிய பேச்சாளர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய பேச்சுனால ஒன்றும் இங்கே ஆட்சி மாற்றத்தெல்லாம் கொண்டு வரல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதனுக்கு மேலே மக்கள் அவ்வளோ அபிமானம் வச்சுருந்தாங்க. அதனால தான் 1967 தமிழகத்தில் இந்த காமராஜர் ஆட்சியை மாற்றிட்டு ஒரு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அது எம்ஜிஆருடைய பங்களிப்பு பெருசு. அவரு கொடுத்த பெண் ரசிகர்கள் அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. இந்த ரெட்டையிலை மட்டும் அந்த கட்சியிலிருந்து தூக்குங்க, முடிஞ்சிருங்க. அதுதான் ஒரிஜினல் நிலவரம். அந்த பழைய ஆட்கள் இன்னமும் இருக்காங்க, அதே பாசத்தில் எம்ஜிஆருக்கு மேலே இன்னமும் அந்த பாசத்தை அப்படியே அந்த கட்சிக்கு மேலே வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு தனி மனிதனுக்காக நீங்கள் விஜய் வந்து கணக்கில் சேர்க்காதுங்க.
அதெல்லாம் எம்ஜிஆருக்கு கால் தூசுக்கும் சமாதானம் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு தகுதியான ஆளும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ரசிகர்களும் இவரு கிடையாது. ரசிகர் படம் பார்க்கறது விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு வழக்கமாக சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவருக்கு இருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும். அங்கே அப்படி இல்லை. அவர் அரசு சினிமாவில் நடிச்சுக்கிட்டே தான் அரசியலும் இருந்தார். அப்படி 2 பக்கமும் அவர் ஒரே டைமில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்து அவர் பின்னாடி இல்லைன்னா எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பிச்ச உடனே கருணாநிதிக்கு ஆட்சியும் கலைஞ்சு உண்ணிலாம் போயிட்டா ஏன் போச்சுது? எல்லாரும் அந்த பக்கம் மக்களை ஆதரிச்சு அப்போ மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு தலைவர் எம்ஜிஆர் தான், கருணாநிதி கிடையாது. எம்ஜிஆருடைய நிழல்ல அவர் அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்தாங்க. அண்ணாதுரை உட்பட அப்படித்தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அது மாதிரியான ஒரு மக்களுடைய அதான் சொல்றோம்ல, காமராஜர் ஆட்சியை பார்த்த 80 வயசுக்கு மேல உள்ளவங்க அண்ணாமலைக்காக ஓட்டு போட படியில இறங்கி அவங்க வர தயாராயிட்டாங்க. காமராஜருக்கு ஆட்சியை பார்த்தவங்களே அந்த மாதிரி முடிவுக்கு வராங்க. எம்ஜிஆருடைய விசுவாசி தீவிர நேசித்த ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் அண்ணாமலை பக்கம் வந்துட்டாங்க. அதிமுகவுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிது. பாஜகனுடைய ஓட்டு வங்கி 11.24% 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்துச்சுன்னா அண்ணாமலைக்காக வந்த ஓட்டுகள் அது எல்லாம் கம்யூனிஸ்ட்ல இருந்தே வந்துட்டாங்க. பாமகவே ஒரு கூட்டமே போட்டாங்க, இளைஞர்கள் போகக்கூடாது, போகாதுங்க, பாஜகவுக்கு போகாதுங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இதெல்லாம் உண்மையில நடந்தது. அவங்க நிர்வாகிகள் மட்டத்தில் பேசினாங்க. அந்த துரைமுருகன் சொன்னார் பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இதெல்லாம் அண்ணாமலையினால வளர்ந்த ஒரு இதுதான். இப்போ அது தேக்க நிலையில இருக்கு. அப்போ அது நமக்கு கண் கூட அது தெரியுது. இல்லைன்னெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால அந்த மாதிரி ஒரு வீச்சம் உள்ள ஒரு மனிதர் அவர் தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அவரையும் பாருங்க, அவர் தேசிய அரசியலுக்கு போக மாட்டேங்கிறார். மத்திய அமைச்சர் பதவியே தேவையில்லைங்கிறார். கொடுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் வேண்டாங்கிறார். மற்ற கட்சிகளெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் பாஜகவே வந்திருக்கார். அதனால் அவர் பொறுமையாக இருக்கார். இன்னொன்று நான் அவரை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லணும். நம்ம லெவலுக்கு தான் நம்ம யோசிக்க முடியும். அவர் ஐபிஎஸ் இதாக இருந்து இப்போ வெற்றி பெற்று அதில் யூபிஎஸ்சியில் பாஸ் ஆகி அதுலேயும் திறமையாக பாஸ் ஆகி ஒரே டைமில் 2 எக்ஸாம் எழுதி யூபிஎஸ் எம்பிஏ 2யும் ஒரே டைமில் எழுதி காலையில் ஒரு எலெக்ஷன் மத்தியானத்துக்கு மேலே ஒன்று சாயந்தரம் ஒரு தேர்வு இப்படிலாம் 3 தேர்வெல்லாம் ஒரே நாள் அட்டன் பண்ணி இப்படியெல்லாம் அதுலேயும் 85 மேலே அதுலேயும் மார்க் 95 மேலே ஏதோ மார்க் ஸ்கோர் பண்ணி யூபிஎஸ்லேயும் அதே மாதிரி டாப் 200 நினைக்கிறேன். அதுக்குள்ளாலே 100க்குள்ளே ஏதோ இவ்வளோ பெரிய சாதிச்ச ஒரு மனுஷன். அப்புறம் அதில் போலீஸ் இதாகவே டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணினவர். கலெக்டராக வேண்டான்னு முடிவு பண்ணார். அதை ஒரு முக்கியமான ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டியது. அவரோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு இது. அவர் கலெக்டராகிறதுக்கு அவர் விருப்பப்படலை. அதனால ஐபிஎஸ் ஆஃபீஸர். இது புது தகவல் எங்களுக்கு. கலெக்டராகிறதுக்கு விருப்பப்படலை. நான் அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கலெக்டர் வேண்டாம். அது காரணம் நான் ஒரு முதலமைச்சருக்கு நான் டோரை திறந்து விட வேண்டியது இருக்கும். நான் அதுக்காக ஐபிஎஸ் படிச்சுட்டு வரணும். அது தேவையில்லை. போலீஸ் அதிகாரினா நான் அது என்னுடைய லெவலில் நான் நிற்க முடியும். அதனால எனக்கு கலெக்டர் வேண்டான்னு அவர் சொன்னதாக என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க ஒரு சந்தர்ப்பத்தில். அதனால் அவர் கலெக்டரே வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்தவர். அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, கர்நாடகத்தில் நடந்த நிறைய பிரச்சனைகளை அவர் டீல் பண்ணும்போது கையாளும் போது போதைப் பொருள் அது ஒரு முக்கியமான ஒரு இது. குடிப்பழக்கம் சின்ன வயசு பையன் மாதிரி, அதுவும் ஸ்லம் ஏரியாவில் உள்ள ரொம்ப ஏழை சிறுவர்கள் எல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்த போது அதே மாதிரி ஒரு மாணவி ஒரு பள்ளி மாணவியை கடத்திட்டு போய் கற்பழித்து ஒரு கும்பல் நாசம் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டாங்க. அதை ஒரு மழை நேரத்தில் மாலை நேரம் அப்புறம் நைட்டுக்குள்ளால கண்டுபிடிச்சி அந்த குற்றவாளிகள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு அந்த பெற்றோர்கிட்ட அந்த தாயிட்ட போய் சொல்லும்போது, என் மகளை உங்களால் உயிரோட தர முடியுமான்னு கேட்கும்போது இவர் பதில் சொல்ல முடியல. அப்போ தான் அந்த லைனில் நீங்கள் பியாண்ட் த காக்கி புக்கில் படிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்துல தான் ஒரு லைன் வரும். அடுத்த லைன் இந்த மாதிரி வரும்போது ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், சிஸ்டம் சரியில்லைங்கிற வார்த்தையோட மீனிங்கில் ஒரு இதை சொல்லுவார். அப்போ சிஸ்டத்தை சரி பண்ணணும்னா காவல்துறை அதிகாரியாவோ இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ கலெக்டராகவோ இருந்து பிரயோஜனம் இல்லை. சிஸ்டத்தை சரி பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தன் இருந்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்னு அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அப்போவே அவரை முடிவு பண்ணிட்டார். அப்போ இதை சரி பண்ணணும்னா யார் தான் பண்ண முடியும்? அப்போ அரசியல்வாதி ஆகணும். சட்டத்தை திருத்துற இடத்துல நம்ம உட்கார்ந்தா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். இங்கே இருந்த கூறுகிட்டத்தனமா இந்த தொலைக்காட்சியிலையும் இதுலையும் உட்காந்து ஏதோ அண்ணாமலைன்னா ஏதோ ஆட்டுக்குட்டின்னு இவனும் கேவலமாக இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 30 வருஷம் இந்திய அளவில் என்ன மாதிரி அரசியல் மாற்றம் வரும், தமிழகத்தில் என்ன மாற்றம் வரும்லாம் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் ஏதோ சின்ன பையன் நினைச்சிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், புரிஞ்சதை நான் சொல்றேன். 200 ரூபா வாங்குறதுக்காக இவங்க என்னத்தை வேணாலும் பேசுவாங்க. ஆனா அவர் அதுதான் இருக்காரு, தெளிவா தான் இருக்கு. இன்னைக்கு அவர் மாநில தலைவராக இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு அப்போ இன்னொன்று கேட்குறேன், அவர் எந்த வார்த்தையை பேசினாலும் அவருக்கு அதில் அவர் அதை சொல்லும் போதே அவருக்கே தெரியும். அது தெரியதான் சொல்லணும். அதே மாதிரி தான் அவர் இப்போ நான் ஒரு சாமானியனாக இருக்கேன். உண்மை தானே இது? அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு? எந்த பொறுப்பும் கிடையாது. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கவங்க அதுக்கு பதில் சொல்லட்டும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. தப்பா இது?
உடனே தனி கட்சி ஆரம்பிக்கிற போறாருன்னு. ஆனால் ஒன்று மட்டும் நான் என்னால் சொல்ல முடியும், இப்படியே தள்ளிட்டு போனாங்கன்னு வச்சுருங்களேன், ஒரு கட்டத்தில் அவர் தனி கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சு விடுவார். இப்படியே சும்மா இருக்க வர சீண்டி 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 அவரை பயன்படுத்தணும்னு இவங்க இன்னமும் நினைக்கவே இல்லை. அவரை பயன்படுத்தணும், 2026 வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவருக்கு வந்து இவ்வளவு ஆதரவோடு மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுடைய ஓட்டை முழுமையாக அறுவடை பண்ணணுங்கிற எண்ணத்தில் அதிமுகனுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் தானே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரியல. அவர் இருந்தால் தான் ஒரு ஸ்டெப்பு கீழே நடிக்கவாவது செய்யணும்ல. நீங்கள் வேஷம் போட்டுட்டீங்க, இதுதான் அரசியல்னு வாங்கி போச்சு. அரசியல்னா வந்து எப்பவுமே நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஃபார்முலா உங்களுக்கு இருக்குது, உங்கள் முன்னோர்களும் உங்கள் முன்னாள் தலைவர்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கீழே இறங்கிடணும்ல. சசிகலா ஓட்டு வேண்டான்னா எப்படி உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவீங்க? முக்கலத்தோர் ஓட்டு எப்படி கிடைக்கும்? எங்கள் கூட்டணியில் வந்து வேணா இருந்துட்டு போட்டு அது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி டிடிவி தினகரனை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அந்த சமுதாய மக்கள் ஓட்டு எப்படி சார் கிடைக்கும்? முக்கலத்தோர் ஓட்டு இல்லாமல் இங்கே யார் சார் ஆட்சி அமைக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள்? நான் முக்கலத்தோர்கள் கிடையாது, நம்ம வேற. ஆனாலும் நான் வந்து சொல்கிறேன், அது தேவை. எல்லார் ஓட்டும் நாடார் தேவம் ஓட்டும் தேவை தான், எல்லா பிள்ளைமார் ஓட்டும் தேவை தான், முக்குலத்தோர் ஓட்டும் தேவை தான், பட்டியலின சமுதாயத்தில் உள்ள எல்லா பிரிவுகளுடைய ஓட்டும் உங்களுக்கு தேவை. ஒருத்தர் வரணும் அப்படின்னா அண்ணாமலைக்கு அது இருந்துச்சு. அண்ணாமலைக்கு வந்து அவர் வந்தப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா இந்த 2026 அநேகமாக வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்தியிருந்தால் அவர் முதலமைச்சர் ஆயிருப்பார். ஆகக்கூடியதை நோக்கி அந்த நகர்வுகள் இருந்து திமுக அப்படியே பதட்டத்தின் உச்சத்தில் இருந்து முதலமைச்சரே அப்படி தான் இருந்தார். அண்ணாமலையை பார்த்து அடுத்த இது அவர் என்ன பண்ண போறாருன்னு யாருக்கும் தெரியாது. 2026-24 எலெக்ஷனில் அவருக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டார். கூட்டணி அமைக்கிறது, அந்த கட்சியை அந்த காலவாரி விடுறது, தொகுதியில் வந்து ஓட்டு இல்லாமல் ஆக்குறது, மார்வாடி ஓட்டா அவ்வளோத்தையும் தூக்கிறது, பிஜேபி பேரும் வெட்டிரு, பிராமின்ஸ் அதிகமாக இருக்காங்களா ஓட்டை நிறைய எடுத்துரு, இந்த கதை எல்லாத்தையும் அவர் கற்று வச்சுக்கிட்டார். அடுத்து 2026 அது அவ்வளோத்துக்கும் அவர் கரெக்டான ஒரு செக் வைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அவரை மாற்றி விட்டீங்க. மாற்றி விட்டு அதை பற்றி யாராவது யோசிக்கிறாங்களா? பாஜகவில் என்ன நான் சொல்கிறேன், பாஜக தலைவர் என்ன சொன்னார்? பாஜகனுடைய 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை, 2029 தான். ஏன்னா இங்க இருந்து எத்தனை எம்பிக்களை நம்ம தேர்வு செய்யறதுன்றத நமக்கு முக்கியம். இதை வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை யோசித்திருந்தாருன்னா பாஜகவுடைய ஓட்டு வங்கி 11.4% வந்திருக்குமா? எடப்பாடி பழனிசாமி அதை தானே கேட்டார். நாங்கள் வந்து மோடியை பிரதமர் வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் 2026 வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னார். அது முடியாது, நான் இன்னொரு திரை கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் நான் ஒன்றும் வரல, பாஜகவும் ஆட்சியில் உட்கார வைக்கணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் ஒன்றும் மற்ற தேசிய கட்சிகள் மாதிரி ஒரு பிரான்ச் மேனேஜர் கிடையாது, கட்சியினுடைய தலைவர், நான் முடிவெடுப்பேன். ஒருவேளை மேலிடம் வந்து என்ன முடிவெடுத்து எனக்கு விருப்பத்துக்கு மாறாக கூட்டணி வச்சு ஏதாவது பண்ணுனாங்க, விருப்பத்துக்கு மாறாங்கன்னா பாஜக தலைமையிலான அணி இந்த வேண்டான்னு முடிவு பண்ணி ஏதாவது செய்தாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு சாதாரண காரியகர்த்தாவாக இருப்பேன், சாதாரண உறுப்பினராக இருப்பேன், மோடிக்காக இருப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதானே இருக்காரு அவர். அதுக்கு அவருடைய நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் இருக்காரு. அவர் எந்த வகையிலையும் அவர் வந்து சரி ஏதோ ஒரு இது எரர் அண்ட் ட்ரையல்னு வச்சாலும் சரி, என்ன கருமத்தை வேணால் அதுக்கு பேர் வச்சுட்டு தெரியலாம், தப்பு சார். அதாவது வந்து பண்டிட் சஞ்சய் குமார்னு ஒருத்தர், இவர் வந்து தெலுங்கானாவில் பாஜகவை எப்படி கிராமமாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து இங்கே என் மக்கள் யாத்திரைன்னு போனாங்களோ இதே மாதிரி அவரும் அங்கே போய் கிராமமாக போய் மக்களை போய் சந்தித்து பாஜகவை கட்டி எழுப்பி தூக்கிட்டு வந்தார். அவரை வந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. தூக்கின உடனே என்ன ஆகி போச்சுது, பாஜக 3வது இடத்துக்கு போயிட்டு, ஆட்சி பிடிக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட பாஜக 3வது இடத்துக்கு போயிட்டு தெலுங்கானாவில் அந்த மாதிரி போன பிறகு அவருக்கு வந்து நான் தேசிய செயலாளர் பதவி கொடுத்தாங்க, மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. என்ன பிரயோஜனம்? ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நீங்கள் பயன்படுத்தலைன்னா மறுபடியும் அந்த சந்தர்ப்பம் எப்போ வரும்னு தெரியாது, வருமானு தெரியாது. பாஜக அந்த தனி தலைமையில் ஒரு அணி அமைக்கிறதே பெரிய விஷயம். மற்ற கட்சிகளெல்லாம் பாஜக தலைமையிலான அணியில் வந்து பாஜகவை நம்பி கூட்டணியில் சேர்றதே பெரிய விஷயம். தமிழகத்தில் அப்படித்தான் வருஷ கணக்காக வச்சிருந்தாங்க. பாஜக தான் போய் ஓட்டிட்டு நிற்கும், அதிமுக கூட ஒரு கூட்டணி, திமுக கூட ஒரு கூட்டணி, அப்படியாவது 2 எம்எல்ஏ உருவாக்கி அப்படியாவது 4 பேர் மக்கத்தில் பாஜக கொண்டு சேர்க்க முடியாதா அப்படின்னு தான் அத்வானி வாஜ்பாய் காலத்தில் இருந்தது. அதனால அந்த முடிவெல்லாம் எடுத்தாங்க. 2014 பாஜக கூட்டணி வச்சாங்கல்ல, பாஜக வந்து ஒரு கூட்டணியை கட்டமைச்சர் வடிவமைச்சு அழகாக கொண்டு வந்தாங்க. அது ஒரு வகையில் அது வெற்றி கூட்டணியும் கூட. அதை பண்ணது யார்? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்தார். அவர் வந்து ஒரு கூட்டணி அமைச்சர். பாஜக தலைமையில் தான், பாஜக தான் சீட்டு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துன்னு சொல்லுங்க. இன்னும் யார் வேணாலும் பேசுவாங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைச்சர் உண்மை.
ஒவ்வொரு தடவையாக கெஞ்சி கூத்தாடி கொண்டு சேர்த்தது ஒரு பெரிய சேலஞ்சு தான். சேர்த்து வைகோ கொண்டு சேர்த்தாரு. அது ஒரு பாமகவை கொண்டு போய் உள்ளே கொண்டு வந்தாங்க. தேமுதிகவும் உள்ளே கொண்டு வந்தாங்க. அது ஒரு வலுவான ஒரு அணியாக ஒரு கட்டமைச்சார். அதனால தமிழகம் பாண்டிச்சேரியில் 3 இடத்துல, கன்னியாகுமரி, பாண்டிச்சேரி, தருமபுரி 3 இடத்துல எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பாஜக போட்டியிட்டதை விட தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகள் அதிகம் அந்த தேர்தல். ஏன்னா அது பெரிய கட்சி. பாஜக கூட பெரிய கட்சிகள் இதெல்லாம். பாமக, தேமுதிக ஆளுங்க எதிர்கட்சி சார் சட்டசபையில். அந்த அளவுக்கு அவங்க பெரிய வலுவான கட்சி. அதனால பாஜக பெரிய கட்சிங்கிற மாதிரியே எதுவுமே இல்லை. 2024 வாங்க 10 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த தேர்தலில் எடுத்து பேசி பார்ப்போம். அதில் உள்ள டேட்டாவை நீங்கள் எடுத்து பாருங்க. பாஜக தான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கு. கூட்டணியில் இருந்த பாமகவை விட பாஜக 11.4% ஓட்டு வாங்கியிருக்கு. அப்படின்னா பாஜகவுடைய ஓட்டு வாங்கி மேலே வந்திருக்கு. போட்டியிட்ட தொகுதிகள் அதிகம். 22 தொகுதிகள் தாமரை சின்னத்தில் போட்டிட்டாங்கல்ல. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா? ஜான் பாண்டியன் நம்பி வருவாரா? அவர் வந்தார்ல. தேமுதிக மட்டும்தான் வரல. அதில் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அதுவும் உள்ளே வந்திருக்கும். அண்ணாமலை தலைமையில் இந்த அணி பேர்ந்தனால. அதாவது கூட்டணின்னு என்ன சார்? கொடுக்குற இடத்துல இருக்கணும். சீட்டை பிரித்து கொடுக்குற இடத்துல தலைமை தாங்கி ஒரு கட்சி இருக்குல்ல, அப்போ தான் நீங்கள் தலைமையில் நடக்குதுன்னு சொல்ல முடியும். 2014 பாஜக தலைமையில் இல்லை, பாஜக உருவாக்கி ஒரு அணியை உருவாக்க முடிஞ்சதுன்னு வேணால் நம்ம சொல்ல முடியும். ஆனால் 2024 அப்படி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தல் அப்படி இல்லை. ஒரு அணியை உருவாக்குறதே பாஜக, தலைமை தாங்கிறது பாஜக தலைமையில் தான் அந்த அணியை அமைஞ்சுது. 2026 அது நீடிச்சா என்ன ஆகும்? பாஜக தலைமையில் ஆட்சியும் அமைஞ்சிருக்கும். என்னுடைய பார்வை 2026 அதே அணி அப்படியே வந்திருந்தனா இன்னும் 1-2 கட்சியும் உள்ளே வந்திருக்கும். என்னைக்கு இப்போ நான் சொல்கிறேன், இவங்க சீமானை போட்டு நோண்டி அந்த நாம் தமிழர் கட்சியை பிஜேபி கூட்டணியிலே கொண்டு தள்ளி விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு தமிழகத்தில். அப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும்போது பாஜக அப்போ ஒரு பெரிய மாற்றம் உருவாகுது. அதே சமயத்தில் ரெட்டையில முடக்கப்படக்கூடிய சூழ்நிலை நோக்கி அதிமுக நகருது. அதிமுக அழியக்கூடிய சூழ்நிலை நோக்கி அது கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் அங்கே அது அதிமுகவினுடைய ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகுது. ஆனால் 2021 போட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே உள்ள கோபத்தில் முக்குலத்தோர் திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு துரோகிக்கு நம்ம ஓட்டு போடணுமாங்கிற மாதிரி ஒரு கோபம் அந்த மக்கள் மத்தியில் இருந்த இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றுக்கு முயற்சி பண்ணலை. அது தப்பு. கூட்டணி வேணும்னா நீங்கள் அது வெற்றி பெறணும்னா அதெல்லாம் சரி பண்ணுறீங்கன்னா வெற்றி பெறது வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதெல்லாம் மாற்றி இவர் கொண்டு வந்தார். அண்ணாமலை அழகாக கொண்டு வந்தார். அப்போ 2026 பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் மலருங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால தான் திமுகவுக்கு அது கொல்லி வச்சுவிடும், திமுக வீழ்த்தி விடும். அதிமுக அழிஞ்சு போயிடும், திமுக வீழ்ந்து போயிடும். அதில் அப்போ தமிழகத்தில் இது ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வருது. அப்படிங்கிறனால தான் அவங்க பயந்து போய் 6-7 மாதத்துக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சு விட்டாங்க. ஆரம்பித்து என்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் ஆரம்பித்தாங்க திமுக தரப்பில். என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அண்ணாமலை அவர்கள் மாநில பாஜக தலைவர் பதவியிலேருந்து வெளியே இறங்கிட்டாருங்கிறது வந்துச்சோ வெற்றி நமதேன்னு முடிவு பண்ணிட்டாங்க திமுக. ஏதாவது தேர்தல் வேறு செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். பூத்து கமிட்டியெல்லாம் அப்போ ஆரம்பித்தாங்க. பூத்து கமிட்டி மீட்டிங் இதெல்லாம் ஆரம்பித்தாங்க. இப்போ ஏதாவது பேசுகிறாங்களா திமுக தரப்பில்? சம்பிரதாயத்துக்கு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய அவங்க ஏதாவது பேசுகிறாங்களான்னு பாருங்கள், எதுவுமே இருக்காது. எந்த பயமும் இல்லை அவங்களுக்கு, துணிச்சலாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் எனக்கு 2026 முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம். ஒரே ஒரு இது நான் கேட்குறேன், என்னுடைய கருத்து இது, நான் கேட்குறேன், வெளிப்படையாக நான் கேட்குறேன். 2029 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில் அப்படியே நீடிப்பார்னு சொல்லுங்கள். அவரை சொல்ல முடியுமா? 2026 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறத இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சொல்ல முடியுமா? தேமுதிக உள்ள இல்லை, பாமக உள்ள இல்லை, டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி உள்ள இல்லை, ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ள இல்லை, கிருஷ்ணசாமி அவர்கள் உள்ளால இல்லை, ஏசி சண்முகம் உள்ள இருக்காரா இல்லைன்னு வெளியே தெரியாது, அப்புறம் பாரிவேந்தர் உள்ள இருக்காரா இல்லைன்னு தெரியாது. இதெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்தாத நிலைமையில இருக்கு. எப்படி இந்த கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்றீங்க? இவங்க விஜய் வருவார். விஜயே திமுகவினுடைய ஒரு கொத்தடிமைக்காக, திமுகவுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்கிற ஒரு குறைந்தபட்ச புரிதல் கூட இன்னமும் நம்ம பிஜேபி தரப்பில் உள்ளவங்களுக்கு தலைவர்களுக்கே தெரியலையே. அவங்க விஜய் வருவாருங்கிறாங்க. விஜய் எப்படி வருவார்? அவர் திமுகவினுடைய எதிரான ஓட்டை பிரிக்கணுங்கிறதுக்காக களம் இறக்கி வச்சிருக்காங்க. அது இவர்னால திமுகவுக்கு பாதிப்பு வருங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா ஒரு எலெக்ஷன்ல நிற்க மாட்டார். அடுத்த படத்தில் நடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவார். வந்ததே நோக்கமே தானே. பின்புலத்துல இருந்து இயக்குறவங்க கரெக்டாக தான் நகர்த்தி விட்டுருக்காங்க. இந்த நுண் அரசியலை கூட நம்ம பாஜக சைடில் உள்ளவங்களுக்கு தலைவர்களுக்கு இது புரியலை. அதே மேடையில் இன்னொரு மேடம் பேசினாங்க, வானதி சீனிவாசன். நம்ம திமுக அதிமுக நம்ம என்ன பாஜக உள்ளவங்க எல்லாம் திமுக அதிமுகவை ரோல் மாடலாக பிடிச்சி போச்சு. ரோல் மாடலாக எடுக்கணுமா?
அவங்க தான் பூத்து இதில் இருக்கீங்க. அதாவது பார்ட்டி வித் டிஃப்ரெண்ட்னு சொல்லி இவ்வளோ நாளும் மக்கள்கிட்ட சொல்லிவிட்டு பாஜக வந்து ஒரு வித்தியாசமான கட்சி, மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை, இப்படியே காலங்காலமாக பிரச்சாரம் பண்ணிவிட்டு நீங்கள் திமுகவை பார்த்து நீங்களும் இருக்கணும், திமுகவை ரோல் மாடலாக எடுக்கணும், திமுகவில் போய் சேர வேண்டியது தானே. அடுத்த கேள்வி அதானே வரும். நான் என்ன மாதிரி உள்ளவங்ககிட்ட அதான் வரும். கேவலமாக இல்லையா இது? இந்த அம்மா வந்து ஏபிவிபியிலிருந்து உருவாகி வந்தவங்க, ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வெளியே வந்தவங்க. ஆர்எஸ்எஸ் இப்படி தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கா? திமுகவை பார்த்து நீ கருப்பு சிவப்பு சேலை கட்டிட்டு வரும்போது எல்லாத்துக்கும் அது எனக்கு புரிஞ்சுது. சட்டசபையில் என்னை கருப்பு சிவப்பு சேலையில் இந்த அம்மா வந்துச்சு, அன்னைக்கு நமக்கு இது தேராது, இது இப்படி தான் போகும் அப்படின்னு கரெக்டாக அவங்க இப்படியே சொல்கிறாங்க. அவங்களுக்கு தேவை அவங்க எம்எல்ஏ ஆனால் போதும், நயனார் நாகேந்திரன் அவர் எம்எல்ஏ ஆனால் போதும்னு நினைக்கிற மாதிரி இப்போ சூழ்நிலையை நோக்கி போகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்களே 4 எம்எல்ஏ இருக்குது, அதில் 1 கூட வந்தாலும் நமக்கு வெற்றி தாங்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. எது அண்ணாமலையினால தமிழகத்தில் ஒரு மாற்றம் நிகழாதான்னு எதிர்பார்த்திருந்த மக்களை இப்படி எப்படி இது திருப்திப்படுத்தும்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ போய் சில பேர் ஒரு கருத்தை சொல்கிறாங்க, திமுக பண்ணக்கூடிய இந்த அழிச்சாட்டியத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து அவங்கள எப்படியாவது ஆட்சியிலிருந்து அகற்றினா நீங்கள் என்ன இங்கே தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொல்கிறீங்களா? இந்த கூட்டணியே 2029 வரைக்கும் நீடிக்கும். அப்புறம் வந்து 2029 வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து பல எம்பிக்களை நாங்கள் உருவாக்கும். ஒன்றும் இல்லை, 2024 எலெக்ஷனில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தனியாக நின்று பாஜகவுக்கு 11.24% ஓட்டை உருவாக்காமல் வச்சிருந்தா எடப்பாடியே சீண்ட மாட்டாரா? பிஜேபி சீண்டிருக்க மாட்டாரா? 3% ஓட்டை வச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த 3%க்காரங்க இதுக்கு போய் கூட்டணி வைக்கணும்னு அவர் யோசிக்க மாட்டாரு? யோசிச்சிருக்க. அதுக்கு நான் தனியாக நின்று போவேனே. பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால தான் எனக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்கலன்னு அவங்களே வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண அந்த மக்கள் ஓட்டு கிடைக்கும்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? இந்த 3% விட அங்கே 6% ஓட்டு எனக்கு கிடைக்கும்னு ஈஸியாக சொல்லிட்டு போகலாமே. அப்போ உங்களுக்கு இது வரணும்னு நினச்சி இந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு காரணமே அண்ணாமலை தானே. அண்ணாமலை வந்து 11.4% ஓட்டுக்கு உருவாக்கி வச்சதுனால தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. இப்போ அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நெகட்டிவாகவே யோசிப்போமே ஒரு பாயிண்ட்டை. பிஜேபி கூட்டணி ஆட்சியை பிடிக்கல, அண்ணாமலை தலைமையில் அணி வச்சுருந்தீங்க, அந்த அணி வச்சு 2026 எலெக்ஷனை சந்திச்சுது. பிஜேபி ஆட்சி அமைக்க முடியலை. பழையபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டு அங்கே என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பிஜேபி தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சிங்கிற அவதாரம் எடுத்திருக்கும். இன்னொரு 10% ஓட்டு கண்டிப்பாக ஏறி இருக்கும். இதுக்கு முன்னாடி 3%லேருந்து பார்த்தீங்கன்னா 2.5%லேருந்து 12% அளவுக்கு வந்துச்சுல. அடுத்த எலெக்ஷன் சட்டசபை தேர்தல், அதில் கண்டிப்பாக இன்னொரு 10% மேலே ஏறி இருக்கு. அதை நோக்கி இந்த கிராஃப் போயிட்டு இருந்துச்சு. கெடுத்து குட்டி சோறாகி நாசமாகி சும்மா கடந்த ஒன்றும் இல்லாமல் அதாவது கட்சியே காயலாங்கடைக்கு போகக்கூடிய லெவலில் இருந்த நேரத்தில் அதிமுக உயிரை கொடுத்து, அதிமுக உயிர் கொடுத்த தப்பா இல்லை, எடப்பாடிக்கு உயிரை கொடுத்து சரி அந்த கட்சியாவது ஒரு கட்டம், அதுக்கு பிறகாவது ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி ஓபிஎஸ்ஸை உள்ள கொண்டு வந்து, தினகரனை உள்ள கொண்டு வந்து, சசிகலா அந்த அம்மாவை போய் பார்த்து பேசி அதை அவ்வளோதையும் சரி பண்ணி ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா? இது வரைக்கும் எடுக்கலை சார். பல தடவை நான் இதை பற்றி பேசியிருக்கேன். இது வரைக்கும் அந்த ஸ்டெப்பை எடுக்கலை. எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த மக்கள்? என்ன நம்பிக்கையில் போடுவாங்க? நீங்கள் வந்து முருகன் மாநாடு நடத்தினா அதில் வந்து எங்கள் தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்னு நீங்கள் வந்து அதை வேறு மாதிரி நீங்கள் அது நடத்துனது இந்து முன்னணி. அதுக்கு பிஜேபிக்கு முதல் சம்மந்தம் கிடையாது. ஏதோ பிஜேபி அதை பண்ணின மாதிரி இதை வச்சு இங்கே பேசிட்டு அலைகிறாங்க. அது கூட இவங்களுக்கு தெரியலை. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஓட்டு மட்டும் இந்துக்காரங்க எல்லாம் சேர்த்து போடுவாங்க, ஆனால் வந்து திட்டுறது நாங்கள் எல்லாத்தையும் திட்டிட்டு அலைவோம், ஆனால் வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னா எந்த நம்பிக்கையில் ஓட்டு போடுவாங்க? அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் அண்ணாமலை அவர்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக ஒரு சிம்ம சொப்பனமாக திமுகவுக்கு திகழ்ந்தார். இப்போ அவரை நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர்களும் இதில் பங்கெடுத்து க்ளீனாக அவரை வந்து ஓரங்கட்டி வைக்கக்கூடிய வேலையை பார்த்து அவரை வந்து கொஞ்சம் டம்மி பண்ணி வைக்கிற வேலையை கிட்டத்தட்ட அப்படி தானே இப்போ இருக்குது. ஆஃப் பண்ணி வைக்கிற மாதிரி வச்ச உடனே இவங்க நினைக்கிறாங்க பாஜகவினுடைய மாநில அளவில் உள்ள மூத்த தலைவர்கள் எல்லாம் நாங்கள் தான் ஏற்கனவே முன்னாடி டயலாக் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 7 பேரை சொல்லிவிடுவாங்க, இவர் நாங்கள் தான் பாஜக. நீங்கள் அதனால் கட்சியெல்லாம் வளர்க்கணும்னு கவலைப்படாதுங்க. அதை பற்றி ஒரு மூத்த தலைவர் சொன்ன வார்த்தை, கட்சியை வளர்க்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் சொல்லிவிட்டு அவங்க வந்து கனடாவிலையும் அமெரிக்காலையும் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க நல்ல செட்டில்டு பிள்ளைகளெல்லாம் நல்ல லெவலில் கொண்டு வந்துக்கிட்டாங்க. கட்சி இது நீங்களும் நானும் தான் கடந்து பேசிகிட்டு இருக்கணும். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் இந்த விஷயங்கள் உண்மைகளெல்லாம். அப்போ நம்ம வந்து இது நமக்கு வந்து நாடு தமிழகத்தில் அடுத்த தலைமுறை வந்து மது இல்லாத போதைப் பொருள் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறணும். தமிழகத்தில் வந்து மீண்டும் ஒரு புனித மாநிலமாக இது இருக்கணும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த மண் இது. அந்த மறுபடியும் அந்த புனிதத்தை பெறணும். கோவில்களெல்லாம் புனிதமாக மறுபடியும் நடக்கணும். இப்படியெல்லாம் வரணும்னா ஒரு மாற்றம் வந்தால் வரும். அந்த எண்ணம் நமக்கு இருக்குது. பாஜக தலைமைக்கு இல்லையே, தலைவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு. அவங்க 2024 விட்டுட்டீங்க. கூட ஒரு 5 சீட்டு 10 சீட்டை வாங்கிட்டு கதையை முடிச்சிட்டீங்க. அந்த ரேஷியோவில் தானே 2029 உங்களுக்கு சீட் ஷேரிங் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அப்படி நினைங்க,
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டாரு. எல்லாமே நீங்கள் வந்து அவரை நினச்ச மாதிரி கொண்டு வந்துட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, முதலமைச்சர் ஆகிட்டாரு. உங்களுக்கு வந்து அதில் ஒரு 4-5 எம்எல்ஏ கிடச்சி போச்சு, இல்லைனா 10-15 எம்எல்ஏ கிடச்சி போச்சுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். 2029 என்ன நடக்கும்? 10-15 எம்எல்ஏ வச்சிருக்க உங்களுக்கு வந்து எத்தனை எம்பி சீட்டு கிடைக்குன்னு நினைக்கிறேன்? 4 சீட்டு கிடைக்குமா? 5 சீட்டு கிடைக்குமா? நீங்கள் 2026 ஓட்டு வங்கி இழந்துருவீங்க. ஓட்டு வங்கி நீங்கள் அதிகமான இடத்துல போட்டியிட மாட்டீங்க. எப்படி உங்களுக்கு வந்து 4 தொகுதி 10 தொகுதி 15 தொகுதியில் போட்டிவிட்ட உடனே உங்களுக்கு எப்படி வந்து ஓட்டு சதவீதம் கூடாது. 78 இடத்துல வந்து அதிமுக பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னாடி அதிகமான ஓட்டை வாங்கி வச்சிருக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலில். இப்போ அவ்வளவா நீங்கள் வந்து அந்த தொகுதி எவ்வளோ எங்கே போகும்? பிஜேபி ஓட்டு வங்கி உருவாக்கி வச்சதை அறுவடை பண்ணிட்டு அதிமுக வெற்றி பெற்றார். அதானே நிலவரம். அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் பாஜகவினுடைய உழைப்பு, பாஜக தொண்டனுடைய உழைப்பு, பாஜக ஆதரவனுடைய உழைப்பு எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அவங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிடுவார். ஆனால் அப்படி தான் ஆக முடியும். அப்படி ஆன பிறகு அவர் என்ன செய்வார்? சசிகலா அந்த அம்மா தான் முதலமைச்சர் நாற்காலியை அவருக்கு கையில் கொடுத்தாங்க. அப்புறம் கட்சியை விட்டு அவரை தள்ளலை. இவர் பிஜேபிக்கு வெளியே தள்ளி விடுங்க எவ்வளோ நேரம் ஆகும்? கூட்டணி முறை இருக்குன்னு அங்கே அக்ரிமெண்ட் போடுங்க. இதே கூட்டணி தான் 2000 வாழ்வோ தாழ்வோ நாங்கள் வந்து 2029 வரைக்கும் நாங்கள் தான் இப்படி தான் இருப்போம் சொல்லுங்க. பிஜேபிக்கு இவ்வளவு எம்எல்ஏ சீட்டு இப்போ தரணும், 2029 இவ்வளவு எம்பி சீட்டு தரணும், இப்பவே முடிவு பண்ணுங்க. அது ஒரு எல்லாரும் தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஓரளவுக்கு ஒரு நியாயமான ஒரு இதை நீங்கள் இப்பவே பண்ணுங்க. சித்தாந்த ரீதியாக இப்படி தான் நடக்கணும்னு சொல்லுங்க. கூட்டு சேர்ந்து ஒன்றா நம்ம போராடுவோம்னு சொல்லுங்க. அண்ணாமலை வேண்டாம், ஆனால் அண்ணாமலையுடைய ஆதரவாளருடைய ஓட்டு, அண்ணாமலை நம்பி பிஜேபிக்கு வந்தவங்களுடைய ஓட்டெல்லாம் வேணும்னா என்ன லாஜிக் இது? சசிகலா அந்த அம்மா வேண்டாம், ஆனால் அவங்க சமுதாய ஓட்டு வேணும். தினகரன் வேண்டாம், ஆனால் அவர் கூட்டணியில் அவர் சும்மா இருந்துட்டு போட்டோம். அது எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ ஜெல்லாகணும்னு ஒன்று சொல்கிறோம்ல. இந்த லட்சணத்தில் இவங்க உட்காந்துட்டு பூத் கமிட்டியை வந்து நீங்கள் வந்து திமுகவை பார்த்து கற்றுடுங்க, அதிமுகவை பார்த்து நீங்கள் ரோல் மாடலாக என்னைக்கு வர போகிறீங்க மேடம்? எப்போ நீங்கள் வர போகிறீங்க? அப்போ ரோல் மாடலாக பாஜக வர வேண்டாம், முன்மாதிரியாக பாஜக உருவாக வேண்டாம், நேர்மையானவர்களை பாஜக உருவாக்க வேண்டாம். திமுக மாதிரி 200 ரூபா 300 ரூபாய்க்கும் கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் ரோல் மாடலாக எடுத்து பட்ட போகிறீங்க. இப்படிப்பட்டவங்களாம் தலைவராக நீடிச்சா இப்படி தான் இருக்கும். சரி பரவாயில்ல போட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாராங்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்ன இல்லாத உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இப்படியே இழுத்துட்டு போனாங்கன்னா, ஏன்னா அவர் தமிழகத்தை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நம்ம யோசிக்கணும். அவர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல், அதெல்லாம் உண்மை தான். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, எல்லாமே நல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் அவர் தமிழகத்தில் மாற்றம் வரணுங்கிற இதை உறுதியாக இருக்கார் அண்ணாமலை. நீங்கள் அதனால தான் அவர் வந்து தேசிய அரசியலுக்கு போகிறத தவிர்த்துக்கிட்டே வரார். அதனால் தமிழகத்தில் அவரை நம்ம பயன்படுத்தலைன்னா நஷ்டம் அவருக்கு கிடையாது, நமக்கு தான். தமிழர்கள் ஒவ்வொரு தமிழருக்கும் நஷ்டம். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காமராஜரை தொலைச்சாச்சு, அன்னைக்கு தொலைச்சிட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள். அவரை வந்து கரெக்டாக பயன்படுத்திட்டு இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட ஒரு திராவிடியா மாடல் ஆட்சி தமிழகத்துக்கு அறிமுகமாயிருக்காது. அதை நம்ம தொலைச்சிட்டோம். இப்போ அண்ணாமலையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் அடுத்து இன்னொருத்தர் வருவது வரைக்கும் காத்திருக்கணும். அது எப்போ வருவார், யார் வருவார்னு நமக்கு தெரியாது. அல்ல அந்த மாதிரி நடக்குமான்னு தெரியல. பார்ப்போம். இன்னும் ஒரு 2 மாதம் இருந்தாலே நம்ம இதில் ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். மிக்க நன்றி. வணக்கம்.